நடுநிலை தவறாத ஒரு ராசி அப்படின்னா யாருன்னு தெரியுமா? அதுதாங்க இந்த துலாம் ராசி. அன்புன்னா காலில் விழுந்துடுவீங்க, ஆனால் வம்புன்னா சும்மா விட மாட்டீங்க. உங்ககிட்ட பேசிலாம் மற்றவங்களால ஜெயிக்கவே முடியாது. உங்கள் எதிரியாக இருந்தால் கூட சரிங்க, உங்ககிட்ட உங்கள் பேச்சால் தோற்று தான் போவாங்க. தீராத பிரச்சனையுமே நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ராசி அது துலாம் ராசி. நீதி நேர்மையோடு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்ககிட்ட இன்னும் நிறைய அற்புதமான குணங்கள் இருக்குது. துலாம் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தா சுக்கிரன். இது காற்று ராசியை சேர்ந்தது. எல்லோருக்கிட்டையுமே தன்மையாக பழகக்கூடியது. அடுத்தவங்க துன்பப்பட்டாலும் தாங்கிக்க முடியாது. ஏழை பணக்கார இந்த வித்தியாசம் இல்லாமல் துளியுமே ஈகோ அகம்பாவம் ஆணவம் இல்லாத ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது 12 ராசிகளையுமே இந்த துலாம் ராசி மிகையாகாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஈகோ இல்லாமல் எல்லோருக்கிட்டையுமே ஒரே மாதிரி பழகக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். பாருங்க, சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம் இல்லாமல் பழகக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்புன்னு சொல்லலாம். இவ்வளவு சிறப்பான இயல்பு கொண்ட உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட மாதம் அமைஞ்சிருக்குன்னு தெரியுமா? வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இந்த மாதத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்ன உண்டாகும், பாதகமான அமைப்பிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு பயனுள்ள தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பதிவு அமையும். துலாம் ராசி, நீங்கள் பாருங்களேன், கடந்த காலத்தில் சொல்ல முடியாத பல துன்பத்தை சந்திச்சவங்களாக இருப்பீங்க. வெளியில் பார்க்குறதுக்கு சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பல ஆயிரம் கஷ்டம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். மற்றவங்களோட கஷ்டத்தை எளிய முறையில் தீர்த்து வைப்பீங்க, ஆனால் உங்களோட கஷ்டத்தை யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லி ஆறுதல் பெறணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கான ஆறுதலை நீங்களாக எடுத்துப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு பணத்தாலையும் சரி மனத்தாலையும் சரி கவலைகள் இருக்குது. அது நீங்கணும் அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். தாயாரை நீங்கள் வழிபடுறதுனால பாருங்களேன், செல்வ நிலையிலையும் நல்ல மாற்றத்தை பெறுவீங்க, மனநிலையிலையும் நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. எல்லா வகையிலுமே தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல், எந்த ஒரு பிரச்சனையுமே தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய துணிவு அன்னையின் அருளால் உங்களுக்கு பிறக்கும். இந்த அன்னையை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டுக்கு அருகில் எந்த ஒரு பெண் தெய்வ கோவில் இருந்தாலும் சரிங்க, கோயிலுக்கு போய் எலுமிச்சை பல தீபமேற்றி வழிபடுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை பிறக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கள் விரைவில் விடுபடவும் முடியும். அன்னையை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபாடு செய்கிறது நல்லது. நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. எல்லா வகையிலையும் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வத்தின் பேரையுமே நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்க உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும், உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குது, எந்த தசா புத்தி என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஜாதக கணிப்பால் மட்டும்தான் பெற முடியுங்க. இப்போ துலாம் ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த மாதம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிரக அமைப்பால் நாம் சொல்கிறோம். ஆனால் இன்னும் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா உங்கள் ஜாதக கணிப்பால் அதையுமே தெரிஞ்சுக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாலே போதுங்க. உங்கள் தசாபுத்தி எப்படி இருக்குது, இதனால் என்ன மாற்றங்கள் பெற போகிறீங்க, 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்கள் ஜாதக அமைப்பால் சில உயர்வை பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வு நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. துலாம் ராசிக்கு அதிபதி யார்? சுக்கிரன். இந்த மாதம் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சனியோடு சேர்ந்துருக்கிறாரு. இந்த அமைப்பால் பாருங்கள், துலாம் ராசிக்காரங்க ரொம்ப நாளாக சில திட்டங்களை வச்சுருப்பீங்க. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கான காலகட்டம் வந்திருக்காது. செயல்படுத்தலாம்னு நினைக்கிறப்ப நிறைய தடை தாமதம் உண்டாகியிருக்கும். நீண்ட கால திட்டங்களையும் லட்சியத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான எதிர்காலம் அமைவதற்கான அஸ்திவாரமாக இந்த மாதம் அமையுது. பொறுப்புணர்ந்து செயல்படணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுனால சிலருக்கு கௌரவ பதவி கூட உங்களை தேடி வரும். மனதுக்கு மகிழ்ச்சியான இனிய சம்பவங்கள் இப்போ நடக்க போகுது. உற்றார் உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உள்நாட்டு பணம் வெளிநாட்டு பணம் அப்படின்னு உங்களோட கையில் தாராளமாக பணம் புரளும். அதே போல் லௌதீக உலகில் அனுபவிக்க வேண்டிய அனைத்து இன்பங்களுமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இப்போ வருதுங்க. பங்குதாரர்கள்கிட்ட ஏற்பட்ட பிரச்சனை, அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே உண்டாகும். உங்கள் பிள்ளைங்களாலேயுமே மகிழ்ச்சியும் பெருமையும் வந்து சேரக்கூடிய அமைப்புன்னு கூட சொல்லலாம். கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனை, எதெல்லாம் தொல்லை, எதெல்லாம் துயரம்னு நினச்சிங்களோ அதிலிருந்து நீங்கள் வெளிப்பட்டு வர போகிறீங்க.
ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசை இருந்திருக்கும். அதுவும் இந்த மாதிரி கார் வாங்கணும் ஆசைலாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் பழைய வண்டியை மாற்றிட்டு கூட புதுசாக வாகனம் வாங்குவீங்க. ஒரு சிலர் புதுசாக வாங்குறதுக்குமே வாய்ப்பு இருக்கும். ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு சேர்ந்தவங்க உங்கள் பூர்வீகம் திரும்பக்கூடிய யோகம் பிறந்திருக்கு. கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சு போன குடும்பத்தில் இருந்தவங்க மீண்டும் குடும்பத்தோடு ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மற்றும் புகுந்த வீட்டால் சில பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனை இன்னல் எல்லாமே பாருங்கள் குறைய தொடங்க போகுது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. புரிஞ்சிக்காதவங்க கூட இப்போ உங்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. எல்லா வகையிலையுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பெரும்பாலும் இன்னல்கள் குறைய தொடங்க போகுதுங்க. பழைய பிரச்சனை உங்களை விட்டு விலக போகுது. திருமண முயற்சி பலிக்கும். ஒரு சிலருக்குலாம் நல்ல வரன் கிடைக்கும். சிலருக்கு காதல் திருமணமாக இருந்துச்சுன்னா அதுவுமே நடக்கிறதுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள்கிட்ட தேவையில்லாமல் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அதே போல் எல்லாருக்குமே அந்த தேவை அப்படிங்கிறது பூர்த்தி அடைவதற்கான ஒரு யோகம் இந்த மாதம். அதே போல் குடும்பத்திலையுமே சில சிக்கலான பிரச்சனை ஏற்படலாம். அந்த சிக்கலான பிரச்சனைக்கு நீங்கள் எளிய முறையில் தீர்வு கொண்டு வருவீங்க. இதனால் நல்ல ஒரு புகழும் அந்தஸ்தும் கிடைக்கும். சிறிய முயற்சியில் கூட உங்களுக்கு நல்ல பலனை பெறுவீங்க. பூர்வீக சொத்து தொடர்பான மன சஞ்சலம் தீரும் ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா கடந்த காலத்தில் அவ்வளவு பிரச்சனை இங்கே சந்திச்சிங்க. எப்படா நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல, அந்த நல்ல காலம் இப்போ பிறந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடமைகளை சரிவர செய்யணும். கிரக அமைப்பு நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் எதெல்லாம் பின்னடைவு ஏற்பட்டுச்சோ அந்த விஷயத்தை செய்கிறதுனால நன்மையை பெறலாம். நேரம் நல்லா இருக்குது, காலம் கூடி வந்துடுச்சுன்னு சும்மா இருந்தால் எதுவுமே நடக்காது. முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக முன்னேற்றத்தை பெறுவீங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உயர்வை பெறுவீங்க. அதனால் பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எச்சரிக்கை கவனம் இது இருந்தாலே போதுங்க. எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாக்கலாம். சில சிக்கலான பிரச்சனைக்கு நீங்கள் சிறப்பாக முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லா கவனமாக முடிவெடுக்கணும். புத்திர பிராப்தம் இருக்குது. அதிர்ஷ்ட பொருள் சேர்க்கையும் இருக்குது. பணம் நகை உபரி வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் சேமிக்க தொடங்குங்க. சேமிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. குறுக்கு வழியில் மட்டும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுனா ஆசையை தூண்டும். நீங்கள் நீதி நேர்மையோடு செயல்பட்டாலே போதும், நல்லது. அதே போல் இந்த குறுக்கு வழியில் செயல்பட்டால் பிரச்சனை வரும், கவனமாக இருங்க. சௌக்கியமோ சுகமோ நோய் நிவர்த்தியும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. முறையான உடல் ஆரோக்கியத்தை காக்க முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. மனசில் நிரம்பி வலிஞ்ச துக்கம் உங்களை விட்டு விலகுது. வீடு மாற்றம் ஊர் மாற்றம் போன்ற நல்ல விதமான மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் தலைமை பொறுப்பு தானாக தேடி வரும். உயர்கல்வியில் மேன்மை வரும். அதே போல் மாணவர்கள் கல்லூரியில் படிக்கிறவங்க ஏதாவது அரியர் வச்சுருந்தா கூட அரியரை எழுதி முடித்து பாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சுருக்கமாக சொல்லணுன்னா எல்லா சங்கடமுமே உங்களை விட்டு விலகி நன்மைகள் அதிகரிக்க துவங்க போகுதுங்க இந்த மாதம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச வட்டிக்கு நீண்ட கால தவணையில் கடன் கிடைக்கும். பொருளாதாரத்தை விரிவு பண்ண யோகம் இருக்குது. மற்றவங்களுக்கு நீங்கள் பரிதாபப்பட்டு ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. இது பிரச்சனையை கொடுத்துடும். எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் விரயம் வரும்பொழுது குரு பகவான் உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறாரு. அதனால் பெருசாக சிக்கல் ப்ராப்ளம் எதுவும் வராது. எதிர்பார்த்ததை விட பண வரவு நல்லாயிருக்கும். பாக்கிய குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறாரு. அதனால் எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுக்கு வரும். பங்கு சந்தை ஆதாயம் அதிர்ஷ்டத்தையும் அதே போல் பண வரவையும் ஏற்படுத்துது. தனவரவு தாராளமாக இருக்கும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுது. திருமணம் குழந்தை பேர் வீடு வாகன யோகம் பொன்பொருள் சேர்க்கை அப்படின்னு எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான உயர்வையும் பாக்கிய பலன்களையும் பெற போகிறீங்க. பட்ட கடனும் நோயும் தீரும் ஒரு காலகட்டம் இந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுப்புணர்ந்து கவனமாக செயல்படுங்க. ஜாமீன் கையெழுத்தோ வாக்குறுதியோ கொடுக்காம இருக்கிறது நல்லது. பெரும்பாலும் கோபத்தை குறைச்சிக்கோங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. இந்த காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னா கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். முன்னோர்களோட நல்லாசியோட நீங்கள் புண்ணிய பலனாக நீங்கள் மனதில் தெளிவாக இந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட்டால் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக பெறுவீங்க. கூடுதலாக எல்லா விஷயத்திலும் கவனமாக செயல்படுங்க. எதிர்காலம் வளமானதாக மாறும். மறைமுக எதிர்ப்பும் சூழ்ச்சியும் உங்களை விட்டு விலகும். சிலருக்கெல்லாம் தடைப்பட்டு போன பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற நன்மை உண்டாகும். தனி வருமானம் மகிழ்ச்சியை கொடுக்கும். நிலுவையில் உள்ள சம்பள பாக்கி கிடைக்கும்.
பெரும்பாலும் வரக்கூடிய பலன்கள் சாதகமாக அமையும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க நாங்களுமே உங்களுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட மனமுருக நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.